ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிற கேம் பேர் டிராகன் பால் ஜீனோவர்ஸ். வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமோட ஸ்டார்டிங்கில் நிறைய கிறிஸ்டல்ஸ் மிதக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கிறிஸ்டலில் டிராகன் பால் யூனிவர்ஸ்குள்ளே நடந்த எல்லா நிகழ்வுமே அந்த கிறிஸ்டலில் காமிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு கிறிஸ்டல்குள்ளே காமிக்கிறாங்க. அந்த நிகழ்வு நடக்கிற ஏஜ் 762. இந்த டைமில் கோகு ஃப்ரீஸா கூட சண்டை போட்டுருக்கிறாரு. கோகு ஃப்ரீஸா பயங்கரமாக சண்டை போட்டுருக்குறாங்க. கடைசியில் ஃப்ரீஸாவால் கோகுவை தோக்கடிக்க முடியாமல் ஃப்ரீஸா தோற்று போய் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே அங்கேருந்து இன்னொரு கிறிஸ்டலுக்குள்ளே காமிக்கிறாங்க. அந்த நிகழ்வு நடக்கிற ஏஜ் 767. இந்த டைமில் கோகு செல் கூட சண்டை போட்டுருக்கிறாரு. கோகு செல்லு பயங்கரமாக சண்டை போட்டுருக்குறாங்க. கடைசியில் செல் தாக்கு பிடிக்க முடியாமல் கடைசியாக தோற்று போய் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த செல் பாடி ஒயிட் கலரில் இருந்து பர்பிள் கலர்லாம் மாறிச்சு. அப்படியே அங்கேருந்து இன்னொரு கிறிஸ்டலுக்குள்ளே காமிக்கிறாங்க. அந்த நிகழ்வு நடக்கிற ஏஜ் 774. இந்த டைமில் கோகு மாஜின் பூ சண்டை போட்டுருக்குறாங்க. அங்கே ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்க போது ஒரு கட்டத்தில் மாஜின் பூவோட பாடி வயலட் கலரில் க்ளோ ஆரம்பிச்சுது. அப்போ அந்த கிறிஸ்டல் அப்படியே வெடித்து மறைஞ்சு போயிடுது. அப்போது ஒரு குரல், வரலாறு மாறிக்கிட்டே இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வரலாறுங்கிற ஒன்றே இருக்காது, இதனால் ஃபுல் டைமு கொலாப்ஸ் ஆகிருக்குது. ஃப்யூச்சரில் ட்ரங்க்ஸ் எல்லா டிராகன் பாலும் கரெக்ட் பண்ணி சென்ட்ரானை வர வச்சு சென்ட்ரான் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு. இந்த டைமை எந்த வீரனால் காப்பாற்ற முடியுமோ அந்த வீரனை எனக்கு கொடு, அதுதான் என்னோட ஆசை சென்ட்ரான் அப்படின்னு சொன்ன உடனே சென்ட்ரான் ஃபியூச்சர் ட்ரங்க்ஸோட விஷயம் நிறைவேற்றிடுது. சென்ட்ரான் ஒரு வாரியரை கூட்டிகிட்டு வந்துடுது. அந்த வாரியர் தான் நம்ம விளாடுற மெயின் கேரக்டர். அந்த வாரியருக்கு நாம தான் பேர் வைக்கணும். அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட்க்கு அதிக லைக் வருதோ அடுத்த வீடியோவில் அந்த பேரே நம்மளோட வாரியருக்கு வச்சிடலாம். இப்போ தான் ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் இருக்கிற யூனிவர்ஸோட ஏஜை காமிக்கிறாங்க. யூனிவர்ஸோட ஏஜ் 860. ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் அந்த வாரியர்கிட்ட, உனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கா, இதை பற்றி உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி உன்னோட பவர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணோன்னு. ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் அந்த வாரியர்கிட்ட சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த வாரியர்கிட்ட, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ சென்ட்ரானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரன், உன்கிட்ட சண்டை போட்டதுக்காக என்னை மன்னிச்சுக்கோ. நான் ஃபஸ்ட்டு என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் தான் ட்ரங்க்ஸ். இப்போதைக்கு நான் ஒரு மிஷினில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த இடத்த நீ பார்த்துருப்ப. இந்த இடம் உனக்கு கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். ஏன்னா நீ இப்போ உன் உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தோட பேர் டோக்கி டோக்கி. இங்கே தான் எல்லா டைமும் ஒட்டுக்கா சேரும். நான் ஒரு டைம் பேட்ரோலர். பாஸ்டில் ஏதாவது சேஞ்சு நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சினால புதுசாக ஒரு டைம் லைன் உருவாகும். இந்த சேஞ்சை நடக்க விடாமல் பண்ணுறது தான் இந்த டைம் பேட்ரோலரோட வேலை. நாங்கள் காலகாலமாக டைமோட ட்ராவல் பண்ணி அந்த டைமில் ஏதாவது சேஞ்சு நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சுக்கு காரணமாக இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா அந்த சேஞ்சை நடக்க விடாமல் பண்ணுவோம். எங்களோட இந்த பயணத்தில் நாங்கள் நிறைய லெஜெண்டரி ஃபைட்டர்ஸ் கூடயும் நிறைய டேஞ்சர்ஸ் ஃபோர்ஸஸ் கூடயும் சண்டை போட்டிருக்கிறோம். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? நாங்கள் உனக்கு தரப்போகிற மிஷினுக்கு முன்னாடி நீ உன் பவரை டெஸ்ட் பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல நீ தாராளமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரங்க்ஸ் அந்த வாரியரை கூட்டிகிட்டு டைம் பேட்ரோல் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஒரு ஸ்க்ரால் எடுத்து காட்டிட்டு, இதை பாரு, இப்போ நீ பார்க்கறது தான் ஸ்க்ரால் ஆஃப் இட்டர்னிட்டி. இந்த ஸ்க்ராலில் எல்லா நேரமும் எல்லா வரலாறும் எல்லாமே இந்த ஸ்க்ராலில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்குது, அந்த மாற்றத்தை பாரு அப்படின்னு ட்ரங்க்ஸ் அந்த வாரியர்கிட்ட அது என்ன மாற்றம்னு காட்டுறாரு. அதில் கோகு ரேடிஸை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. பிக்கோலோ ஸ்பெஷல் பீம் கேனனை யூஸ் பண்ணி கோகுவையும் ரேடிஸையும் ஒட்டுக்கா கொள்ளணும். இதுதான் ரியல் டைம் லைன். ஆனால் இதில் கோகுவோட புடியிலேருந்து ரேடிஸ் தப்பிச்சு பிக்கலோட ஸ்பெஷல் பீம் கேனன் கோகுவை மட்டும் கொண்டுரும். இந்த மாற்றத்தினால புதுசாக ஒரு டைம் லைன் கிரியேட் ஆகிருக்கும். இதை நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக ட்ரங்க்ஸ் அந்த வாரியரை இங்கே சண்டை போட டைம் காமிச்சிருப்பாங்க. இங்கே சண்டை போடுற ஏஜ் 761. கோகுவும் பிக்கோலோவும் ரேடிஸை பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கிறாங்க. கோகுவை ரேடிஸ் தோக்கடிச்சு ரேடிஸ் அவர் காலு கடையில் கோகு வச்சிருக்கிறாரு. அப்போ கோகுவோட மகன் கோவான், ஒழுங்கா எங்கள் அப்பாவை விட்டுற அப்படி ஒரு கோபத்திலேயே கோவான் ரேடிஸை தாக்க வரப்போது ரேடிஸ் கோவானோட அட்டாக்லேருந்து தப்பிச்சு ரேடிஸ் திரும்பி கோவான் அடிக்க வரப்போது இந்த வாரியர் கோவானை காப்பாற்றிட்டான். அப்போ பிக்கோலோ கோகு கிட்ட, இவன் யாருன்னு எனக்கு தெரியுமா கோகு? அதுக்கு கோகு, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போதைக்கு இவனை நம்ம நம்பலாம், அது வேணா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வாரியருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ பிக்கோலோ, வாரியர், கோகு 3 பேரும் ரேடிஸ் கூட சண்டை போடுறாங்க. அந்த வாரியரோட உதவினால ரேடிஸோட பவரை குறைச்சி கோகு ரேடிஸை பிடிச்சி பிக்கோலோ ஸ்பெஷல் பீம் கேனனை யூஸ் பண்ணி கோகுவையும் ரேடிஸையும் ஒரே டைமில் கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் பிக்கோலோ சுற்றி முற்றி பார்க்கறாரு. அங்கே அந்த வாரியர் இல்லை. அந்த வாரியர் பாஸ் வந்து ஃபியூச்சருக்கு வந்துட்டாரு. ஃபியூச்சரில் ட்ரங்க்ஸ் வாரியருக்கு தேங்க்ஸ் சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ராலை பார்க்குறாரு. இந்த ஸ்க்ரால் எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரங்க்ஸ் அந்த வாரியர்கிட்ட,
இந்த ஒரு ஸ்க்ரால்குள்ளே இருக்கிற டைம் மட்டும் சேஞ்ச் ஆகல, நீ நிறையா ஸ்க்ராலாக இருக்குது, அதில் இருக்கிற டைம் சேஞ்ச் ஆகிருக்குது, நீ இப்போ அந்த ஸ்க்ராலாக இருக்க டைமில் சரி பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரங்க்ஸ் அந்த வாரக்கிட்ட இன்னொரு ஸ்க்ராலாக காட்டுறாரு. அந்த நிகழ்வு நடக்கிற ஏஜ் 762. இந்த டைமில் வெஜிட்டாவும் நாப்பாவும் கிங்காங் உருவத்தில் கோகுவோட சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் கோகுனால அங்கே 2 பேர்த்தையும் சமாளிக்க முடியாமல் தள்ளாடிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த ட்ரங்க்ஸ் அந்த வாரியரை நப்பாவும் வெஜிட்டாவும் கிங்காங் உருவத்துக்கு மாறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சு வைக்கிறாரு. லாஸ்ட்டுக்கு வந்த வாரியர் டயனும் யாம்சாவும் சைபாமேன் கூடயும் ஜிங்குவாமேன் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த வாரியர் டயனுக்கும் யாம்சாவுக்கும் உதவி செஞ்சு சைபாமேனையும் ஜிங்குவாமேனையும் தோக்கடிச்சிடறாரு. இதை பார்த்துட்டு இந்த நாப்பா அந்த வாரியர் கூட சண்டை போட்டுருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்க போது திடீர்னு அந்த இடத்துக்கு கோகு வராரு. கோகுவை பார்த்து வச்சுட்டா நாப்பா கிட்ட நான் இவனை பார்த்துக்கிறேன், சீக்கிரமாக நீ அவன் கதையை முடிச்சிட்டு வான்னு சொல்லி கோகு கூட சண்டை போட போகிறாரு. அந்த வாரியர் நாப்பாவை தோக்கடிச்சு கோகுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த வாரியர் கோகு கூட சேர்ந்து வெஜிட்டாக்கு ஆப்போசிட்டாக சண்டை போட்டுருக்கிறாரு. அந்த சண்டையில் வெஜிட்டா தோற்று போயிடுறாரு. அவரை கூட்டி போகிறக்காக உடனே செப்ப ஒரு ஸ்பேஸ் ஷிப் வருது. வெஜிட்டா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி தப்பிச்சலான்னு முயற்சி பண்ண போது கிரிலன் வெஜிட்டாவை தாக்க வராரு. அப்போ அந்த வாரியர் கிரிலன் கிட்ட வேண்டாம் தாக்காதன்னு சொல்கிறாரு. அதுக்கு கிரிலன் ஏன் என்னை தாக்க விட மாட்டேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கோகு பரவாயில்ல கிரிலன் விட்டுரு, அவன் தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னு கிரிலன் கிட்ட சொல்லி அந்த வாரியருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. வாரியர் அவருக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த வாரியர் திரும்பி ஃப்யூச்சருக்கு வராரு. அதுக்கப்புறம் ட்ரங்க்ஸ் அந்த வாரக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்க போது அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வருது. ட்ரங்க்ஸ் அந்த சின்ன பொண்ணு பார்த்து வாரியர்கிட்ட இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறே இவங்க தான் இந்த யூனிவர்ஸோட சுப்ரீம் காய், இவங்களால டைமை மேனேஜ் பண்ண முடியும், இவங்களால டைமை கடந்த காலத்துக்கு போக முடியும், எதிர்காலத்துக்கு போக முடியும் அப்படின்னு ட்ரங்க்ஸ் அந்த வாரக்கிட்ட சொல்லிருக்க போது அந்த சமயத்தில் ஒரு பறவை சுப்ரீம் காய் தலைமையில் வந்து உட்காருது. சுப்ரீம் காய் அந்த பறவையும் சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அவங்க சண்டையை அந்த வாரியர் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தான். அப்போ சுப்ரீம் காய் அந்த வாரியர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த சென்ற நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரியராக இருக்கும், இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறியே இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு, இவனோட பேர் டோக்கி டோக்கி. ட்ரங்க்ஸ் நீயும் இந்த வாரியரும் நல்ல டீமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரங்க்ஸ் சுப்ரீம் காய் கிட்ட இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில, ஆனால் இதை பண்ணவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த சுப்ரீம் காய் கிட்ட சொல்லிட்டுருக்கிறாரு. சுப்ரீம் காய் அந்த ட்ரங்க்ஸ்கிட்டேயோ வாரியர்கிட்டேயோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இது காரணம் ஒரு 2 பேர், அவங்க 2 பேர் தான் பாஸ்ட்டுக்கு போய் இந்த மாதிரி நிறைய சேஞ்சை பண்ணிட்டுருக்குறாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபுல் டைமு கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கு ட்ரங்க்ஸ் டைம் ட்ராவலிங் டியோவா அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. இவங்க 3 பேரும் ஃப்யூச்சரில் பேசிகிட்டு இருக்க போது பாஸ்டில் ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் நடக்கிற ஏஜ் 762. இந்த டைமில் கின்னியோட பவரை யூஸ் பண்ணி வெஜிட்டாவோட உடம்புக்குள்ளே போகிறாரு. இப்போ கின்னியூவாக இருக்கிற வெஜிட்டாவும் கின்னியூ ஃபோர்ஸும் கோகு கூட சண்டை போட்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கின்னியூ வெஜிட்டாவோட உடம்புக்குள்ளே இருந்து கோகு உடம்புக்குள்ளே போகிறாரு. இப்போ கின்னியூவாக இருக்கிற கோகு அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி காமே ஆமே ஆ மூலியமாக வெஜிட்டா வடிக்க வராரு. அடுத்தது என்ன நடக்கும்? அந்த வாரியனால் கோகுவை தோக்கடிக்க முடியுமா? பாஸ்ட்டை மாத்திர அந்த 2 டைம் ட்ராவலர் யார்? இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கேம் ஸ்டோரி சொல்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த வாரியருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then take care. bye bye. love you guys. வரட்டா.